நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு அஃபிஷியலான அப்டேட்ஸும் நான் ஒரு வீடியோ மூலமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் செம்ம க்ரௌடோட ஒரு மாசான பிக்கஸ்ட் ஆடியோ லான்ச்சாக தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம மலேசியாவில். அண்ட் இதில் தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடியது தான் இந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டான ஒரு விஷயம். அண்ட் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரபுதேவா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அண்ட் அதில் போக்கிரி சாங்கு தளபதி விஜய் அவர்கள் அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்து எழுந்து போக்கிரியோடைய சிக்னேச்சர் ஸ்டெப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேடியமும் சரியான ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு தான் போயிருந்தது இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேசுகிற ஒரு மொமெண்ட், அதுக்காக தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் ஆடியோ லான்ச் தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறது அப்படின்னும் பொழுது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்க தான் அவ்வளோ ஆடியன்ஸுமே வந்திருந்தது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேச ஸ்டார்ட் பண்ண உடனேவே மலேசியா பற்றி தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸ்ரீலங்காவுக்கு அடுத்ததாக தமிழ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அண்ட் இங்கே நிறைய தமிழ் படங்கள் நல்லா போயிருக்கு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணும் பொழுதே அஜித்துடைய பில்லா படத்தை பற்றியும் பேசியிருந்தார் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அண்ட் அதை தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களான குருவி, காவலன் எல்லாமே இங்கே நல்லா போயிருந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து சினிமாவுக்கு ஒரு சின்ன ஓப்போடு வந்திருந்தார். பட் அவர் பெரியதாக சாதிக்க முக்கியமான காரணம் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவர் கூட 30 வருஷங்களாக இருந்தாங்க. ஸோ அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்களுக்காக நான் நிற்க போகிறதாகவும் அவங்க வீட்டுக்கு போய் நிற்பேன் அப்படின்ற அளவுக்கும் தான் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் விஷயங்களை பேசியிருந்தார். அவர் இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை தொடர்ந்து படத்தில் இருக்கவங்கள பற்றி அப்படின்னு பார்க்கும்போது டேரக்டரை பற்றி பேசும்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வினோத் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் படங்கள் டைரக்ட் செய்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்ததும் கடைசியில் அதுவும் நடந்தது அப்படின்றத ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கு அடுத்ததாக அவர் கூட கெமிஸ்ட்ரி, அதாவது நம்ம தளபதி விஜயோட பெஸ்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா அவர் பிரகாஷ் ராஜ் தான் சொல்லியும் இருந்தார். அடுத்ததாக இந்த ஆடியோ லான்ச்சோட ஹீரோவான அனுரித்துக்கு அவர் ஒரு நேமே கொடுத்துட்டாரு, MDS அப்படின்னு சொல்லி, மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்றது தான். ஏன்னா அவர்கிட்ட அன்லிமிட்டெட் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸும் படத்தை ஹிட் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கான பிஜிஎம்ஸை நம்ம அனுரி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறத மென்ஷன் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த MDS அப்படின்ற ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தார். அண்ட் அடுத்ததாக ஜனநாயகன் படத்திலிருந்து தளபதி கச்சேரி சாங்குக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருந்தாரு. அது போக நம்ம விஜய்க்காக அங்கே இருந்த மொத்த ஆடியன்ஸும் யார் பெற்ற மகனோ அப்படின்ற ஒரு பாடலை பாட தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு க்யூட்டான ரேபிட் ஃபயர் கொஷின்ஸையும் பேசி முடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில். அண்ட் இந்த ஆடியோ லான்ச் கம்ப்ளீட்டாக ப்ரீமியமாக டெலிகாஸ்ட் ஆக போகிறது நம்ம ஜி தமிழில் நெக்ஸ்ட் வீக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அஃபிஷியலான அப்டேட் வந்த உடனே ஒரு வீடியோ மூலமாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் மட்டும் தான் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.